அந்த வெண்மேகம் அந்த சாங் இருக்கும், அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீவர் வந்துச்சு. சோ எதுவும் பண்ண முடியாது, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போற மாதிரி அந்த மாதிரி இல்ல, ரொம்ப உள்ளதான் லொகேஷன். சோ சடனா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற அந்த மாதிரி எல்லாம் முடியாது. சோ என்னோட அப்பாவோட கையில எப்போது வந்து ஒரு மெடிசின் கிட் மாதிரி இருக்கும். சோ அந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து என்னாச்சு, இல்ல இந்த ஜுரம் மாதிரி இருக்கு. உடனே அவங்க வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு என்னோட கேரவான் அங்கே இருக்கு, சோ அவங்கள கூட்டிட்டு அந்த உள்ள உட்கார வச்சிடுங்க, ஷார்ட் இருந்தா மட்டும் கூப்பிட்டா போதும், அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுங்க, ரொம்ப கேர் பண்ணுனா. சோ மீட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுறது, நான் வந்து அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் எதுவுமே இல்ல, பட் அந்த ஒரு அந்த அன்பு இருக்கும் இல்லையா, சோ கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட அது வந்து அன்னைக்கே நான் பார்த்தப்போ இந்த மூவி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இவ்வளோ இயர்ஸ் வந்து ஸ்டில் அப்படி லேடி சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி இருக்குன்னா, அதுவும் எல்லா லாங்குவேஜும். இப்போ வந்து இந்த ஜவான் மூவில கூட ஷாருக் கான் கிங் கான் கூட பண்ணிட்டாங்க. சோ அது வந்து எனக்கு யாருக்கு மூவில அந்த சீன்லாம் மறக்கவே முடியாது, அந்த பூஜா 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 அதெல்லாம். சோ எப்படி இருந்துச்சு அந்த சீன் மேக்கிங்? அப்போ அந்த 3 பேர் அவர் அங்க போட்டு அடிக்க வாங்க, உங்களை போட்டு அடிப்பாரு. இல்ல அதுல வந்து எனக்கு எதுவுமே ஐடியா இல்ல, பட் அந்த டைம்ல கூட நயன்தாரா அவங்களுக்கு வந்து ரொம்ப பேரு கிரௌடா இருந்தா பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் ஏதோ சமஸ்யா இப்போ வரைக்கும் பார்க்கும்போது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும்.